பட்டா அப்படிங்கிற அந்த ஒரு முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கிரவுண்டா இருந்தாலும் என் சொந்த பேர்ல இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்க கூடாது. நிம்மதியா தூங்க முடியும். நம்ம ஒரு கரண்ட் வசதி நம்மளால வாங்க முடியுது, ஏன் இடம்டா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் என்று சொல்றோம் இல்லையா? அதற்காக இதுதான் நான் சொல்றேன். இது இந்த கட்சி அந்த கட்சி இங்க உட்கார்ந்துருக்கு எல்லாருமே உதயசூரியன் ஓட்டு போட்டீங்கன்னா இருக்காரு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவரை பிடிக்கும், உங்களுக்கு மனதுக்கு ஏற்ற தலைவர் இருப்பாங்க, உங்களுக்கு பிடித்தவர்கள் நீங்க வாக்களித்து. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது, நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவரும் காக்க வேண்டியதான் இந்த அரசாங்கத்தோட கடமை. இது எனது அரசாங்கம் அல்ல, இது நமது அரசாங்கம் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆக வாய்ப்பு கிடைக்கும் போது தான் மக்கள் என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சுமோ அதை செய்து கொடுத்துட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு இந்த அரங்கம் முழுவதும் அரங்கம் வெளியிலும் இத்தனை பயனாளிகள் இருக்கிறார்கள். டிஆர்எஸ் 11 இருந்தாலும் சொன்னாங்க, 8 வருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்பட வேணாம், இந்த குடும்பத்தோட தலைவனா அன்பில் மகேஷ் வரான்னு சொன்னாங்கன்னா என்னோட குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக எனக்காக வருவார்கள். இந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதை தான் நீங்களும் இன்றைக்கு உண்மையாக அதை நிரூபித்து காட்டுவீர்கள்.